அக்ரிமெண்டா? சேல் அக்ரிமெண்ட் வச்சு எப்படி சார் இந்த இடத்துக்கு நீங்க ஓனர்னு சொல்ல முடியும்? அந்த இடத்துல ஸ்கூல் ரன் பண்ணிட்டு அந்த அம்மாவை உள்ள வேற விட மாட்டேன்றீங்க. பத்திரமே பதிவு பண்ணாம வெறும் ஸ்கேல் அக்ரிமெண்ட் வச்சு நீங்க பேசுறீங்களா? இத கேளுங்க, ஈஸில போட்டு பாருங்க, எங்க பேர்லாம் வரும். ரிஜிஸ்டர்ட், ஓகேங்களா? கோர்ட் ரிஜிஸ்டர்ட். சேல் அக்ரிமெண்ட் செல்லாதுங்களே சார்? அது நீங்க சொல்ல கூடாதும்மா, கோர்ட் தான் சொல்லணும். ஆமா, கோர்ட் தான் சொல்லணும். ஓகேங்களா? ஆமா. சேல் அக்ரிமெண்ட் செல்லாதனா நீங்க ஒரு லெட்டர் எனக்கு கொடுங்க, நான் அது கோர்ட்ல தாக்கல் பண்றேன். இன்னார் வந்து கோர்ட் அக்ரிமெண்ட் செல்லாதுன்னு சொல்லி உள்ள வராங்க. இல்ல, இந்த அம்மா கையெழுத்து போட்டு உங்களுக்கு கொடுத்தாங்களா சார்? பத்திரப்பதிவு துறைக்கு வந்து கையெழுத்து போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அக்ரிமெண்ட் வந்து ஈஸில போட்டு அது வந்து கோர்ட்டுக்கு நாங்க கொண்டு போய் கோர்ட்ல இப்ப பெண்டிங்ல இருக்கு. எந்த வருஷம் சார் அந்த அம்மா கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க? ஒரு 10-15 இயர்ஸ் பேக் பண்ணேன். இல்ல, எந்த வருஷம்? ஏன்னா வழக்கு இருக்கும்போது உங்களுக்கு நீங்க கிளியரா சொல்லணும்ல, எந்த வருஷம் இந்த அம்மா உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க? நீங்க திடீர்னு தூக்கிட்டு இருக்கவங்கள எழுப்பி ஏதோ ஒரு கேட்டா கொஞ்சம் முடிச்சுட்டு நிதானமாயிட்டு தான் நம்ம சொல்ல முடியும் பதில். அப்ப நாங்க அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்து உங்ககிட்ட சொல்லலாமா சொல்லலாமா. ஒரு 10-15 இயர்ஸ் அப்படின்னா ஒரு 2010ல அந்த அம்மா உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களா சார்? நீங்க கேட்கறதுக்கு தகுதியான ஆளா, நாங்க தகுதியான சொல்றோமா? சார், உண்மையா பேசுறதுக்கு என்ன சார் தகுதி வேணும்? உண்மையா நேர்மையா நம்ம இருக்கோம். உங்களை மாதிரி நேர்மையான ஆட்கள் வந்து உண்மையா பேசும்போது தகுதி என்ன வேண்டி இருக்கு? உண்மையா பேசுறதுக்கு மனுஷங்களுக்கு தகுதி வேணுமா என்ன? புரோக்கர்ஸா வருவாங்க, புரோக்கர்ஸே கேட்பாங்க, இல்லம்மா உண்மையை பேசுறோம், உண்மையை சொல்றா நீதிமன்றம் இருக்கு. நீங்க நீதிமன்றத்தை மீறி இப்ப உள்ள வந்துட்டு நீங்க கிராஸ் கோர்ஸ்ல கேஸ் இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்க கூடுங்க, நாங்க வரோம்னு சொல்லிட்டோம். இந்த ஏன் சார் வழக்கு நிலுவையில இருக்குன்னா நீங்க அதே நீதிமன்றத்தை மீறி பள்ளிக்கூடமே நடத்துறீங்களே சார்? நடத்தலாமா? அதெல்லாம் நடத்தக்கூடாது யார் சொல்றது? நடத்தக்கூடாது. நீங்க எனக்கு லெட்டர் கொடுங்க, நான் போய் டைரக்ட் ஆபீஸ்ல. இல்ல, நான் ஒரு கேள்விதான் கேட்டேன். அந்த அம்மா எந்த வருஷம் உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னு கேட்டேன்.